அந்த 29 நாள் 2019 இருந்து 30 நாள் 2019 கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல ஜனவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ள 10 திட்டம் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதன் சுருக்கம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முதலமைச்சர் பதவி 2020 முடிவு இருக்கிறது. அது இப்போ முடிவு கொடுக்கிறது. எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே இந்த கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கெட்ட காலம், ஆட்சி மாற்றம் கொடுப்பேன் என்று ஆட்சி மாற்றம் கொடுப்பேன் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நீக்கப்படுவார் சொன்னார், நீக்கப்பட்டாரு. புதிய முதலமைச்சர் என் கருத்தை கடவுளை தேர்ந்தெடுப்பார் வர சொல்லிட்டாரு. ஆட்சி மாற்றம் உண்டு, வளர்ந்து நீக்கப்படுவான், புதிய முதலமைச்சரை நான் தேர்ந்தெடுப்பேன் சொல்லியிருக்கிறார். ஸோ என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி முதலமைச்சர் இருக்கும்போது என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் 2021 போட்டிருக்கேன். எபிசோடு 29 பார்ட் 1 14